21/4/2016 இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய மீட்பு படையினராக இருக்கிறீங்க. நீங்கள் எல்லோருக்கும் சத்கதியை வழங்க வேண்டும். அனைவரின் அன்பையும் ஒரு தந்தையோடு இணைக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலையே இல்லையா? ஈஸ்வரிய மீட்பு படை, சிவனுடைய படை. என்ன படை? என்ன பண்ண படையினாலே யாருக்கிட்ட இருந்தோ யாரையோ காப்பாற்றுறதுக்கு தான் ஆர்மி. இங்கே நாம் என்ன பண்ணுறோம்? துக்கத்தில் இருக்கிறவங்கள மீட்கிறோம். ஈஸ்வரனுடைய படையை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் உண்மையான வழியை, சத்கதியை நீங்கள் கொடுக்கணும். சொர்க்கத்துக்கு போகிற வழியை கொடுக்கணும். எல்லாருடைய அன்பும் இன்றைக்கி மனிதர்கள் ஏமாற்றக்கூடிய, அழியக்கூடிய மனிதர்கள் மேலே இருக்கிறனால தான் துக்கத்தில் துடிக்கிறாங்க. ஸோ எல்லாருடைய அன்பையும் பாபா கிட்ட இணைக்கணும். கேள்வி: மனிதர்கள் தன்னுடைய புத்தியை எந்த விஷயத்தில் ஈடுபடுத்துகிறாங்க? ஆனால் நீங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் புத்தியை எங்கே ஈடுபடுத்தணும்? மனிதர்கள் அவங்கவுங்க புத்தியை ஆகாயத்திலையும் சிருஷ்டியின் எல்லையை கண்டுபிடிக்கிறதுகளுமே ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. சயின்ஸ் இல்லையா? மேலே என்ன இருக்குது, பூமிக்கு அடியில் என்ன இருக்குது, இப்படியே இந்த மனித சிருஷ்டி எது வரைக்கும் இருக்குது, இந்த உலகம் இருக்குதா, கிரகங்கள் இருக்குதா, அங்கே யாராவது வாழறாங்களா, இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்றார், அதனால எந்த லாபமும் கிடையாது. தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, யாரும் எங்கேயும் இல்லை. இருக்கிறதா இவங்களே அனுமானம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. செலவு தான் வேஸ்ட் ஆகுது. அதனால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. ஏன்னா இதோடைய எல்லையை உங்களால் காண முடியாது. ஸோ இறைவன் அடியும் முடியும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே இந்த சிருஷ்டியோடைய அடியும் முடியும் உங்களால் காண முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் பூஜைக்குரியவர் ஆகிறதுல தான் உங்களுடைய புத்தியை இப்போ ஈடுபடுத்துறீங்க. அவங்கெல்லாம் இந்த உலகத்தை கண்டுபிடிக்கிறதுல புத்தியை ஈடுபடுத்துறாங்க. நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? பூஜைக்குரியவர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அதில் புத்தி ஈடுபடுத்துறீங்க. நான் தெய்வீக ஆத்மா, இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்ட்டு மனசுக்குள்ளே சொல்லி இதில் தான் உங்கள் புத்தியை ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. அவங்க இந்த மாதிரி சயின்ஸ் இப்படி கண்டுபிடிக்கிறவங்களெல்லாம் யாரும் கோயில் கட்டி கும்பிட மாட்டாங்க. ஆனால் பூஜைக்குரியவர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க பாருங்க, நீங்கள் தான் பூஜைக்குரிய தேவதை ஆகுறீங்க. உங்களுக்கு தான் இப்படி கோயில் கட்டி கும்பிட்றாங்க. பாடல்: உங்களை அடைந்து நாங்கள். பாபா நேற்று சொன்னார் இல்லையா? பாபா ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இல்லையா? அதான் உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தினா என்ன அர்த்தம்? குழந்தைங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஞான மார்க்கம். பாபா கேட்குறாரு, இப்போ பக்தி மார்க்கம் நல்லதா அல்லது ஞான மார்க்கம் நல்லதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. ரெண்டு பொருட்கள் இருக்குது, ரெண்டும் வெவ்வேறு பொருள் இல்லையா? உலகம் ஃபுல்லாக பக்தி செய்யுது, நாம் இன்னும் எங்கே வந்துட்டோம்? ஞானத்துக்கு வந்துட்டோம். ஞானத்தினால தான் சத்கதி கிடைக்குதுன்னு சொல்லப்படுது. பக்தி மற்றும் ஞானம் ரெண்டும் வேறு வேறுன்னு கண்டிப்பாக சொல்வோம் இல்லையா? ஞானத்தின் மூலமாக தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? தியானம் பண்ணாலே ஞானம் வந்துடும்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் தியானம் அது மாதிரி போயிட்டுருக்குறாங்க. அப்போ ஞானம் வேறு, பக்தி வேறு. பக்தி தீவிரமாக செஞ்சால் ஞானம் கிடைக்குன்றாங்க. ஆனால் இப்படி இறைவன் வந்து ஞானத்தை கொடுப்பாருன்னு மட்டும் யாருக்கும் தெரியல. பக்தி செய்கிறதன் மூலம் ஞானம் கிடைக்கும், அப்போ சத்கதி உண்டாகும்னு மனிதர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ சொன்னதை பாபா சொல்கிறாரு, பக்திக்கு இடையில் ஞானம் வர முடியாது. இதுதான் பெரிய விஷயம். ஞானம் எப்போ கிடைக்குது? சங்கமயுகம் எப்போ வருது? பக்தி முடியும் பொழுது தான் வருது இல்லையா? அதனால் பக்திக்கு நடுலாம் வந்து ஞானம் கொடுக்க மாட்டார். பக்தி முடியும் பொழுது தான் ஞானம் வரும். பக்தி எல்லோருக்குமானது, ஞானமும் எல்லோருக்குமானது. இந்த சமயமே கலியுகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக துர்கதி தான் ஏற்படும். அதனால தான் இறைவனை கூப்பிடுறாங்க. மற்ற தொடர்பை விட்டு இப்போ உங்களுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வேன் அப்படின்னு பாடவும் செய்கிறாங்க. இந்த கலியுகத்து மனிதர்கள் அனைத்தும் நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய உறவுகள்னு புரிஞ்சுக்கிட்டு, இறைவா உன்னோடு மட்டும்தான் என்னுடைய புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துவேன்னு பாடுறாங்க பக்தியில். ஆனால் அவர் யார், எப்படி இருக்கிறாருன்னே தெரியலன்னா அவர்கிட்ட எப்படி தொடர்பு வைக்க முடியும்? இத்தனை தெய்வங்களை கும்பிட்டாங்கன்னா யார் கடவுள்னு தெரிஞ்சாதானே அவர் நினைக்க முடியும். இப்போ கோயிலுக்கே வந்தாலே கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறாங்க? எல்லா சாமிக்கும் விளக்கு ஏற்றுறாங்க, எது கடவுள்னே தெரியாமல். அப்புறம் எப்படி புத்தி வைக்க முடியும்? நான் அம்மனை நினச்சிட்டு இருக்கிறேன். அம்மனை நினச்சிட்டு இருக்கும்போது சரஸ்வதி ஞாபகம் வருது, சரஸ்வதி நினைக்கும் போது லக்ஷ்மி ஞாபகம் வருது, லக்ஷ்மி நினைக்கும் போது பெருமாள் ஞாபகம் வருது. இப்போ எப்படி புத்தியோட எப்படி புத்தியோடைய தொடர்பை ஈடுபடுத்த முடியும்?
இதை யாரும் புரிஞ்சிக்கல. யாருக்கிட்ட அவங்க தொடர்பு வைக்க முடியும்? அடிக்கடி புத்தி கிருஷ்ணரின் பக்கம் போகுது. ஏன்னா இங்க இந்த உலகத்துல வாழ்ந்ததுல கிருஷ்ணர் உயர்ந்தவர், அதனால புத்தி ஃபுல்லா அவர் தான் கடவுளோ அவர் தான் கடவுளோன்ட்டு புத்தி அடிக்கடி அங்க போயிடுது. நாங்க உண்மையான அன்பு கொண்ட உங்களுடைய தொடர்பை இணைத்துக் கொள்வோம். கிருஷ்ணருடனே அன்பை ஈடுபடுத்துகின்றனர் எனும்போது பிறகு குரு, சந்நியாசி மற்ற யாருடைய அவசியமும் கிடையாது. கிருஷ்ணரைத்தானே நினைவு செய்யணும். கிருஷ்ணரின் படம் எல்லார்கிட்டயும் தான் இருக்குது. கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. பிறகு யார்கிட்டையும் செல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ சரி, கிருஷ்ணர்கிட்ட அடிக்கடி புத்தி போகுது, அப்புறம் எதுக்கு குருவை தேடுறீங்க? இதுதான் ஒரு சூப்பர் பாயிண்ட். கிருஷ்ணரை கும்பிடுறாங்க, அப்புறம் சங்கராச்சாரியம் வச்சிருக்கிறாங்க, அப்புறம் அது எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சூப்பரா இல்லை? யாரும் கிருஷ்ண கும்பிட்றவங்க யாரும் வெறும் கிருஷ்ணரை மட்டும் கும்பிட்டுட்டு இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி சாமி சிவனை மட்டும்தான் ஏற்றுக்க மாட்டாங்க, மற்ற இந்த மாதிரி சாமியாருங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, கிருஷ்ணர் ஃபோட்டோ தான் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் எதுக்கு மற்ற இடத்துக்கு போகிறீங்க? மீரா எப்படி கிருஷ்ணரை மட்டுமே நினச்சிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி நீங்களாம் நினச்சிட்டு இருக்க வேண்டியது தானே. கிருஷ்ணர் பக்தரை கேட்குறாரு, ஏன் கோயிலுக்கு போகிறீங்க? அப்போ மீரா என்ன முழுக்க முழுக்க நின்னா கிருஷ்ணர், உட்காந்தா கிருஷ்ணர், சாப்பிட்டா கிருஷ்ணர், சதா கிருஷ்ணரே நினைவு செஞ்சாங்களே, அந்த மாதிரி நினைவு செய்யலாம் தானே. காரியங்களை செய்தபடி கிருஷ்ணரையே நினைவு செய்து கொண்டிருந்தார். வீட்டில் இருப்பது, செய்வது, உண்பது, குடிப்பது இவை எல்லாம் நடக்கவே செய்கிறது. உண்மையான அன்பை கிருஷ்ணரிடம் செலுத்தினார். அக்கா தனியாக காட்டில் போய் அவங்க எதுவும் பண்ணலையாம், வீட்டில் இருந்து எல்லா வேலையும் செஞ்சாங்க. செஞ்சுக்கிட்டு புத்தி உண்மையான அன்பு மட்டும் கிருஷ்ணர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அவர் பிரியதர்ஷனாகவும் இவர் பிரியதர்ஷினியாகவும் ஆகிவிட்டனர். கிருஷ்ணரை நினைவு செய்வதன் மூலம் பலனும் கிடைக்குது. கிருஷ்ணரை எல்லோரும் தெரிஞ்சிருக்கிறாங்க. உண்மையான அன்பு நாங்கள் உங்களிடம் வைத்தோம், பிற தொடர்புகளை நீக்கினோம் அப்படின்னு பாடவும் செய்கிறாங்க. இப்போ உயர்ந்தவரிலும் உயர்ந்த உண்மையானவர் பரமபிதா மட்டும்தானே அப்படின்ட்டு இப்போ தான் வர்றார். பக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கணவன் மனைவி மாதிரி முழுக்க முழுக்க கிருஷ்ணரே நினச்சிட்டு இருந்தாங்களாம் மீரா. அதோடைய பலனாகவும் நிறைய காட்சிகளும் கிடைச்சிது. அப்போ உண்மையிலே அங்கே கிருஷ்ணரும் கிடையாது, பட் காட்சி தான் கிடைச்சது, அதிலே சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்த உண்மையான பரமபிதாவே உங்கள் முன்னாடி வந்திருக்கிறார். எல்லோருக்கும் சொர்க்கம்ன்ற ஆஸ்தியை கொடுக்குறவரும் அந்த ஒரு தந்தை தான். ஆனால் அவரை யாருக்குமே தெரியல. பரமபிதா பரமாத்மா சிவன்னும் சொல்கிறாங்க, ஆனால் அவர் எப்போ வராரு அது யாருக்கும் தெரியாது. கடவுளுக்கெல்லாம் கடவுள், மிகப்பெரிய கடவுள் சிவன் சொல்கிறாங்க, ஆனால் அவர் இங்கே வருவாரா, வந்தால் எப்போ வருவார் எதுவும் தெரியாது. ஆனால் சிவ ஜெயந்தி நடக்குதுனாலே கண்டிப்பாக வருவார் தானே. ஜெயந்தினாலே பிறந்த நாள் தான். இப்போ சிவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க சிவராத்திரி அப்படின்னா வந்திருக்கணும் தானே எப்பயோ. இப்போ எப்போ வந்தார்? கிருஷ்ணருக்கு கொண்டாடுறாங்க, இந்த நாள் பிறந்தாருன்றாங்க. அப்போ சிவன் எப்போ வந்தார்? எப்படி வந்தார்? ஏன்னா அவருக்கு உருவமும் கிடையாது, எப்படி வந்தார்? சரி, வந்து என்ன செஞ்சார் இது எதுவுமே யாருக்கும் தெரியாது இல்லையா. போய் அவங்க பாட்டுக்கு சிவராத்திரி அப்போ கண்ணு முடிச்சுட்டு வந்துடுறாங்களே தவிர அவர் எப்போ வந்தார், எப்படி வந்தார், என்ன பண்ணார் தெரியாது. எல்லோருக்கும் சத்கதியை வழங்குறாருன்னு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. அவர் தான் எல்லோரும் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், அவர் தான் சாதாரண மனுஷனை நாராயணன் ஆக்குறாருன்னு தெரியாது யாருக்கும். ஆனால் எப்படி செய்கிறாரு? சத்கதினா அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன, எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. சிவபாபா கண்டிப்பாக சொர்க்கத்தின் ராஜ்யத்தை தானே கொடுத்துருப்பாரு. குழந்தைகளாகிய நீங்கள் அந்த தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்க. பாருங்க, சிவபாபா சொர்க்கத்தின் தந்தைனா சொர்க்கத்தின் தந்தை சொர்க்கத்தை தானே கொடுத்துருப்பாரு. இப்போ பாபா சொல்கிறார், குழந்தைகளாகிய நீங்கள் எந்த தர்மத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க உண்மையிலே? நீங்கள் தேவதை இந்த இன்னைக்கு பூஜை பண்ணுறீங்க, கோயில் கட்டி இதுவாக நீங்கள் தான் இருந்தீங்கன்றதே நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும்? உங்களை பற்றியே தெரியலன்னா அப்போ இறைவனை பற்றி மட்டும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அல்லது உங்களை பற்றி கூட மறந்துட்டீங்க,
உங்களுக்கு யாராவது ஞாபகப்படுத்தினா தானே மீண்டும் தெரியும். மனிதர்கள் ஞாபகப்படுத்த முடியுமா? முடியாது. இப்போ பாபா சொல்றார், சிவபாபா மூலம் தான் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. மேலும் மற்றவங்களுக்கும் சொல்றீங்க, நீங்க ஈஸ்வரிய மீட்பு படையினராக இருக்கிறீங்க. அஞ்ஞான இருள தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்புறோம் இல்லையா? அதுதான் ஈஸ்வரிய மீட்பு படை. இதை நீங்க மீட்பு படைன்னு சொன்னாலும் சரி, அல்லது சத்கதியின் படைன்னு சொன்னாலும் சரி, எல்லோருக்கும் சத்கதியை கொடுக்குற படைன்னு சொன்னாலும் சரி, இப்போ குழந்தைகளாக உங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. எல்லோரும் மீட்கக்கூடிய பொறுப்பு, எல்லோருக்கும் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் படங்களை வச்சு புரிய வைக்க முடியும். பல மொழிகள் இருக்குது, முக்கியமான மொழியில் படங்களை உருவாக்க வேண்டி இருக்கும். அதுக்கு தான் பாபா பலவிதமான படம் கொடுத்துருக்கிறார். அதில் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கக்கூடிய சில படங்கள் பாபா சொல்கிறார். 2-3 படத்தை வச்சு ஈஸியாக புரிய வைக்க முடியும். நிறைய மொழிகள் இருக்குது. அப்போ முக்கியமான மொழிகளில் படங்களை உருவாக்க வேண்டியிருக்கும். இப்போ எல்லா மொழியிலும் வந்துச்சு. அப்போ ஆரம்பத்தில் ஹிந்தியில் மட்டும் இருந்ததுனால சொல்கிறார். மொழிகள் குறித்த குழப்பமும் கூட பெரியதாக உள்ளது. அந்த ஆரம்ப டைமில் பாபா வந்த டைம்லாம் இங்கேயே மொழி பிரச்சனை இல்லையா? தமிழ் ஹிந்தி உள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லா மாநிலத்திலையும் இருந்திருக்குது. அதனால் கண்காட்சிகளும் அமைக்க வேண்டியிருக்கு. என்னடா அது, அப்போ ஹிந்தியில் சொல்கிறாங்க, இது ஏதோ ஹிந்திக்கார சாமியார் குரூப்பில் இருக்கு அப்படின்ட்டு வராமல் விட்டுடுறாங்க. அதுக்காக தான் கண்காட்சி படத்தை வச்சு கோயிலுக்கு வரும்போது சொல்லும்போது புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, படங்களை வச்சு புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. சிருஷ்டி சக்கரத்திலும் முழு ஞானம் இருக்குது. ஏனி பாரதவாசிகளுக்கு மட்டுமாகும். இதுதான் சூப்பர். சிருஷ்டி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். அந்த நரகத்திலே கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் வர்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அது முழு ஞானம், முழு உலகத்துக்கான ஞானம். ஆனால் இந்த ஏணிப்படி பார்த்தீங்கன்னா மேலே உயர்ந்த நிலை அடையிறது தேவதைகள், அதே தேவதைகள் இன்னைக்கு கீழே வந்திருக்காங்க. பாரதவாசிகளுடைய வரலாறு புவியியல் மட்டும்தான் ஏணியில் இருக்குது. இதில் வேறு தர்மமே இல்லை. பாரதம் தமோ பிரதானமாக ஆகும் பொழுது மற்றவங்கெல்லாம் ஆகிறதே இல்லையானா அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ பாரதம் தான் உயர்ந்தது, தாழ்ந்துச்சு. அப்போ மற்றவங்கெல்லாம் உயரவும் இல்லை தாழவும் இல்லையானா அப்படி கிடையாது. உயரதான் இல்லை, ஆனால் தாழ்ந்து தான் ஆகணும். வந்தாங்கனால கூட இறங்கி தான் ஆகணும். எல்லோருமே இப்போ தமோ பிரதானமாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்காகவும் படம் இருக்கணும். அப்போ ஏணிப்படி மட்டும் பத்தாது, கூடவே அவங்கள குறிக்கிற அந்த சிருஷ்டி சக்கரம் அந்த மாதிரி படமும் இருக்கணும். சேவைக்கான இந்த அனைத்து சிந்தனைகளும் உங்கள் புத்தியில் வரணும். 2 தந்தையுடைய ரகசியத்தையும் கூட நீங்கள் புரிய வைக்கணும். அப்போ எப்படியெல்லாம் சேவை செய்கிறது? எல்லா மதத்துக்காரங்களுக்கும், எல்லா ஊருக்காரங்களுக்கும், எல்லா மொழிக்காரங்களுக்கும் எப்படி சேவை செய்கிறதுன்றத நீங்கள் சிந்தனை செஞ்சுட்டே இருக்கணும். முக்கியமாக வந்த உடனே எல்லாருக்கும் 2 அப்பான்னு புரிய வைக்கணும். உடலுக்கான அப்பா கிட்ட இருந்து உடலுக்கான ஆஸ்தி கிடைக்குது. உயிருக்கான அப்பா இறைவன்கிட்ட இருந்து தான் இந்த உயிர் எத்தனை பிறவி எடுத்தாலும் அந்த ஆஸ்தி கிடைக்குதுன்னு முதல்ல இதை தான் நீங்கள் புரிய வைக்கணும். அப்போ ஏன்னா அப்பா கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்கும். அப்போ எங்கள் அப்பா தான் இந்த உலகத்தையே படைப்பவர்னா அவர் கொடுக்குற ஆஸ்தி பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஸோ படைப்பவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குமே தவிர படைப்பு கிட்ட இருந்து கிடைக்காது. சூப்பர் பாயிண்ட் பாருங்கள். அப்போ புத்தர், நபி, இயேசு கிறிஸ்து இவங்க எல்லாமே இறைவனுடைய படைப்பு. அவங்க கொடுக்குற ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு சொர்க்கன்ற சொத்து கிடைக்காது. ஏன்னா அதை கொடுக்கறது இறைவன். அப்போ இறைவனே கொடுக்குற ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் அந்த சொத்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். லக்ஷ்மி நாராயணன் இந்த பாரதத்துடைய முதல் மகாராஜா மகாராணி அல்லது பகவான் பகவதியாக இருந்தாங்கன்னு கூட எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் அறிவார்கள். அதுதான் ஒரு முஸ்லீம் பிரதர் கூட சொன்னார் இன்டர்நெட்டில். என்ன சொன்னார்னா, கிருஷ்ணர் ஏதோ ஒரு டைமில் இங்கே ஆண்டுட்டு போயிருப்பார், ஸோ அந்த ராஜாவை இன்றைக்கி சாமியாக கும்பிடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க, கிருஷ்ணர் இங்கே வாழ்ந்தார், பகவான் பகவதியாக இருந்தவங்க தான் லக்ஷ்மி நாராயணன். மற்ற தர்மத்தை சார்ந்தவங்களுக்கும் தெரியும். நல்லது. அவங்களுக்கு இந்த சொர்க்கத்துடைய ராஜ்யம் எப்படி கிடச்சிது?
சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு யார் இந்த சொர்க்கத்தை கொடுத்தது அப்படின்னு கேள்வி கேட்கணும் நீங்க, இல்லையா? கண்டிப்பாக பகவான் மூலம்தான் கிடைச்சிருக்குது. எப்படி கிடைச்சது, எப்ப கிடைச்சதுன்னு யாருக்கும் தெரியல. கீதையில கிருஷ்ணருடைய பேரை போட்டு பின் பிரளயத்தை காட்டிட்டாங்க. முடிவு ஒன்றும் இல்லை. இதை குழந்தைகளாகிய நீங்க புரிய வைக்கணும். அப்ப பாருங்க, கிருஷ்ணர் கீதையை சொன்னாரு. கீதைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயம் வந்துச்சுன்னா, இப்போ உலக அழிவுக்கு தான் அந்த மகா யுத்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா காட்டவே இல்லையே. அப்போ சொர்க்கம் வருதுன்ற விஷயத்த காட்டல, இல்லையா? இதை நீங்க புரிய வைக்கணும். படங்களும் எல்லா தரப்புலையும் இருக்குது. லக்ஷ்மி நாராயணனுடைய படங்களும் இருக்கும். உடை லட்சணங்கள் வேறு மாதிரி இருக்கக்கூடும். யாருக்கு என்ன தோன்றியதோ அதை அமர்ந்து உருவாக்கிட்டாங்க, இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் படம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லார்கிட்டையுமே இருக்குது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு லட்சணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி மாற்றிட்டாங்க, உருவாக்கி இருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணர் என்பவர்கள் தான் ஸ்ரீநாத் ஸ்ரீநாதினி அல்லவா? ஸ்ரீநாத் கோயில்னு வட இந்தியாவில் ஃபேமஸ். ஸ்ரீநாத்ன்றது கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்ல. ஸ்ரீனா உயர்ந்தவங்க, உயர்ந்த தலைவன். உயர்ந்த தலைவின்றது ராதாகிருஷ்ணர் தான். ஸ்ரீராதை ஸ்ரீகிருஷ்ணர் கிரீடதாரிகள் கிடையாது, அவங்க கருப்பானவங்களும் கிடையாது. ராஜ்யம் லக்ஷ்மி நாராயணனுடையது, ராதாகிருஷ்ணருடையதும் கிடையாது. கோயில்களை பல விதமாக காட்டியிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, ராதாகிருஷ்ணன்னா யாரு, லக்ஷ்மி நாராயணன்னா யாரு? ராதாகிருஷ்ணன்னா அவங்களோட அவதாரம். அது பக்தியில் அப்படி காட்டியிருக்கிறாங்க. இப்போ வெங்கடாஜலபதினா யாரு, ஜோசப்னா யாரு? அதே தான் இங்கேயும். ஜோசப்னு உங்கள் அப்பா அம்மாவை பேர் வச்சாங்க, நடுவில் வேற ஒருத்தவங்க வச்சுட்டாங்க. அது மாதிரி அங்கே அப்பா அம்மா வச்ச பேர் கிருஷ்ணர் ராதை. ஆனால் அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பதவிக்கு பேர் தான் லக்ஷ்மி நாராயணன். புரியுதா? ஒருத்தரே தான். இதுதான் ஞானம். பக்தியில் தான். அங்கே அவதாரம்லாம் வேலை கிடையாது. அவதாரம் இறைவன் மட்டும்தான் எடுக்க முடியாது, அது சிவபாபா மட்டும்தானே. பக்தியில் சொன்ன கதையெல்லாம் கிடையாது. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் ராஜாராணி கிடையாது. ராஜாவாகும்போது அவங்க பேர் வேற, இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் அந்த குழந்தையுடைய பேர். மற்றபடி இவங்க கதையில் கருப்பாக காட்டிட்டாங்க. கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாட்டெலாம் பாடுறாங்க. அப்படி கருப்பாலாம் இருக்க மாட்டாங்க, பயங்கர அழகாக இருப்பாங்க. ஆனால் கோயிலில் பல விதமாக காட்டியிருக்கிறாங்க. நீல கலர் கருப்பு கலரில் காட்டிட்டாங்க, இல்லை? இங்கே ஃபுல்லாக கருப்பு கலர் சிலை தானே இருக்குது எல்லா ஊர்லேயும். பேர் லக்ஷ்மி நாராயணர் என ஒன்று தான் வைப்பாங்க. ராஜவம்சம் லக்ஷ்மி நாராயணனுடையதுன்னு சொல்லுவாங்க. ராம சீதையின் குலம் லக்ஷ்மி நாராயணனின் குலம். ஆனால் ராதாகிருஷ்ணரின் குலம் இருக்காது. புரியல. குலம் அப்படின்னா என்னது? அந்த வம்சம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ கிருஷ்ணர் இது எப்படி குலம் அப்படின்னா, வைஷ்ணவர்னா வைஷ்ணவர், நீங்களும் வைஷ்ணவர் தான், உங்கள் குழந்தையும் வைஷ்ணவர் தான், அவங்க பேரனும் வைஷ்ணவர் தான், அவங்க குழந்தையும் வைஷ்ணவர் தான். அது ஒரு குலமாக வருது. அது மாதிரி நாராயணனுடைய குழந்தையும் நாராயணன் தான் பேர் வரும். கல்யாணம் ஆகும்போது, கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதுக்கு வேறு பேர் இருக்கும். அதுதான் நாராயணனுடைய வம்சம். கிருஷ்ணருடைய வம்சம் சொல்ல முடியாது. கிருஷ்ணருடைய குழந்தை கிருஷ்ணர் நான் பேர் வைப்பாங்க, வேற தானே வைப்பாங்க. நாராயணன்றது அந்த பதவியோடைய பேர், ராஜா பதவியோடைய பேர். இப்போ பாபா சொல்றாரு, லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீதையுடைய குலம் தான் சொல்லுவாங்களே தவிர ராதாகிருஷ்ணருடைய குலம் இருக்காது. இந்த விஷயங்கள் மனிதர்களுடைய சிந்தனையில் கூட இல்லை, குழந்தைகளாகின்னு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் கிருஷ்ணருடைய வம்சம்ன்றாங்க. கிருஷ்ணருடைய வம்சம்லாம் இருக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்களும் கூட வரிசைக்கிரமமான முயற்சியின்படி இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சேவையின் ஆர்வம் இருப்பவர்கள் அதிலேயே ஈடுபட்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். எங்களுக்கு புரிகிறது, ஆனால் மெல்ல மெல்ல வாயை திறப்பதற்கு யுக்திகளை உருவாக்க வேண்டியுள்ளதுன்னு சிலர் சொல்கிறாங்க. வேத சாஸ்திரங்களை மனனம் செய்யறதன் மூலமும்
யஜ்யம் தவம் முதலானவற்றை செய்வதன் மூலமும் தீர்த்த யாத்திரைகள் செல்வதன் மூலமும் பரமாத்மாவை அடைய முடியும்னு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே என்னிடமிருந்து தூரமாக ஆக்கக்கூடிய வழிகளாகும் என பாபா கூறுகிறார். நாடகத்துல அனைவருமே துர்கதியை அடைய வேண்டி இருப்பதால் இப்படிப்பட்ட தவறான விஷயங்களை சொல்லிடுறாங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம், சூப்பரா சொல்றாரு பார்த்தீங்களா. இப்போ இந்த சேவையில ஆர்வம் இருக்கிறவங்க பார்த்தா இந்த சிந்தனையே பண்ணிட்டு இருப்பாங்க. பக்தியில ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்தா கூட அதை எப்படி ஞானமா மாற்றி மக்களுக்கு சொல்றது அப்படின்றது. அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல கூட நிறைய பேர் பண்றாங்க. அதுல லோட்டஸ் ஸ்ரீவாசன் ஒரு பிரதர் இருக்கார். அது பார்த்தீங்கன்னா அந்த பக்தியில சிவன் சர்வவியாபி இல்லைன்னு பாபா சொல்றாரு. ஆனா மனிதர்களை ஏத்துக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். அதையும் அவர் பக்காவா புரிய வச்சிருந்தார். பாருங்க, மனிதர்கள் கடவுள் அன்பு ஸ்வரூபமானவர்னு சொல்றீங்க, ஆனந்த ஸ்வரூபமானவர்ன்றீங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாம் ஆனந்தமாவா இருக்கிறாங்க. அப்ப கடவுள் எல்லாருக்குள்ளயும் இருந்திருந்தா ஆனந்தமா தானே இருக்கணும். அப்ப கடவுள் எல்லாருக்கிட்டையும் இல்லைன்னு ப்ரூவ் ஆகுதுன்னாரு. ஸோ எப்படி அது சிந்திச்சு சூப்பரா பண்ணியிருக்கிறாரு இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, சேவையில் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இதுலேயே புத்தி சிந்தனை அலையும், எப்படி மக்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு புரியுது பாபா, ஆனால் அது சொல்ல வரல, அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டியது இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, வேத சாஸ்திரத்தை படிக்கிறது, தவம் பண்ணுறது, திருவண்ணாமலை, இமயமலை இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போகிறதன் மூலமாக இறைவனை அடையலாம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், இதெல்லாம் பண்ணுறதன் மூலமாக என்கிட்ட இருந்து நீங்கள் இன்னும் விலகி தான் போகிறீங்க. இறைவன் நேரடியாக வந்து அவருடைய ஞானத்தை கேட்டால் தான் பக்கத்தில் வரும். இதை விட்டுட்டு எல்லாம் போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்னும் விலகி தான் போகிறீங்க. இறைவனிடமிருந்து தூரமாக்கக்கூடிய வழிகள் தான் இது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நாடகப்படி எல்லாம் இறங்கி தானே ஆகணும். அதனால் இந்த மாதிரி விஷயத்த சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி நாம கூட பகவான் உச்சிக்குடுமியை போன்றவர்னு சொல்லிட்டு இருந்தோம். மனிதர்கள் பலவிதமான வழிகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றனர். குடுமினா என்னன்னு தெரியுமா? ஆயிரம் வச்சிருப்பாங்க, பார்த்துருக்குறீங்களா? உச்சி குடுமி இல்லையா? தேங்காயில கூட அதுக்கு தான் அதை எடுக்கக்கூடாதுன்றாங்க இல்லையா. அது நம்மளுடைய நினைவா தான் இருக்குது. ஹெச்எம்ஏ வச்சிருக்கிறாரா? அப்படியா? நாமம் போட்டிருப்பாரா, பட்டையா? எதுவுமே கிடையாது. சரி சரி. இப்போ பாபா சொல்றாரு, நாம இதுக்கு முன்னாடி நாம என்ன சொன்னோம், பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்ப்பா, உச்சி குடுமி மாதிரி அப்படின்னு நாம கூட சொல்லிட்டு இருந்தோம். மனிதர்கள் பலவிதமான வழியை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்தி மார்க்கத்தின் வழி அவங்க பிடிச்சிட்டு இருந்தா கூட கலைச்சி போகும்போது இறைவனை தான் கூப்பிடுறாங்க இல்லையா. தவம் பண்றாங்க. பாபா இதுக்கு முன்னாடி என்ன சொல்ற, நிறைய ரகசியம் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு வானில. என்னென்ன சொல்றாருன்னா, அப்ப பாபா சொல்றாரு, சயின்டிஸ்ட் எல்லாம் எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உங்களுடைய தேவதை ஆகிறதுக்காக புத்தியை ஈடுபடுத்திட்டு இருக்கிறீங்க. அவங்க இந்த உலகத்தின் எல்லையை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. அவங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. உங்களுக்கு தான் இந்த ராஜ்யபதி, அது இன்னும் உள்ள வரும். மறுபடியும் கேள்வியில தான் வந்துச்சது. அதை பாருங்க, மனிதர்கள் பல ஒரு மாதம் ஒரு ஜாதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழியில இறைவனை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதான் பாபா சொல்றாரு, என்னதான் வழியை பிடிச்சிருந்தாலும் ரொம்ப அதெல்லாம் செஞ்சு ஒண்ணுமே ஆகலைன்னும் போது என்ன பண்றாங்க, டைரக்டா கடவுளை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி டெய்லியும் வெள்ளிக்கிழமை போய் விளக்கு ஏற்றுறது, 5 வேளை தொழுகிறது எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு லெவலுக்கு மேல துக்கம் தாக்கும் போது என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கடவுள் இதுல இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு வேற இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுல இல்லைன்னு தெரிய ஆரம்பிச்சிடுது துக்கம் வரும்போது. என்னதான் ஒரு சிஸ்டர் கொடுத்த பெண். சரி, அப்ப பாபா சொல்றாங்க, கலைச்சி போகும்போது பகவானை தான் கூப்பிடுறாங்க. ஓ பதித பாவனா வாங்க, நீங்க வந்து தூய்மை அடைகிறதுக்கான வழியை காட்டுங்க. நீங்க இல்லாம நாங்க தூய்மை அடையவே முடியாது. கலைச்சி போயிட்டோம். ஏன்னா நாளுக்கு நாள் பக்தி கலைப்படையத்தான் செய்யும். கலைப்படைய தான் வைக்கும் பக்தி. ஏன்னா பக்தினால யாரும் ஏறல, இறங்கிட்டே தான். சாமி கும்பிட்றவங்களும் நாளுக்கு நாள் துக்கம் அதிகமாயிட்டு தானே இருக்கிறாங்க.
சந்தோஷமா ஆயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பக்தி அவசியம் கலைப்படைய தான் செய்யும். அப்ப இப்ப விழா முதலான இடங்கள்ல எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, எவ்வளவு அழுக்கு ஏற்படுது. கரெக்டு தானே? ஒரு விழான்னு போனாலே அந்த ஊரே நாஸ்தி ஆயிடும். கரெக்டு தானே? எவ்வளோ அழுக்கு கூடுது. இப்போ இறுதி காலமாக இருக்குது, உலகம் மாற வேண்டி இருக்குது. இது ரெண்டு அர்த்தத்தில் பாபா சொல்கிறார். ஒன்று அது ஒன்று, இன்னொன்று எல்லாமே அழுக்கான ஆத்மாக்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கான வழியை சொல்லணும் போய், இல்லையா? அமாவாசை தானே இந்த ஊரில் விசேஷம். இப்போ வரப்போகிறது அமாவாசையா? நாளைக்கு பௌர்ணமி. அப்போ அமாவாசைக்குள்ளே வந்துடுங்க, சேவையை அவசியம் பண்ணணும் இந்த ஊரில். சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ இறுதி காலமாக இருக்குது, உலகம் மாற வேண்டி இருக்குது. உண்மையில் உலகம் ஒன்று தான், ரெண்டு பாகங்களாக ஆக்கி இருக்கிறாங்க. ஆக மனிதர்கள் சொர்க்கம் நரகம்னு வேற வேற உலகங்கள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அது இதே பூமி தான் பாதி சொர்க்கமாகவும் பாதி நரகமாகவும் ஆகுது. மேலே சத்தியுகம், பிறகு திரேதா, துவாபர, கலியுகம். கலியுகத்தில் தம பிரதானம் ஆகத்தான் வேண்டும். உலகம் ஒன்று தான். மனுஷங்க ஏதோ மேலே ஒரு உலகம் இருக்குது, அது சொர்க்கம், கீழே ஒன்று இருக்குது, அது நரகம், அது நடுவில் பூலகம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒரே உலகம் தான், வெவ்வேறு டைமில், ஒரு டைமில் சொர்க்கமாகவும் இன்னொரு டைம் நரகமாகவும் மாறிடுது. இரவு பகல் மாதிரி ஒரே இடத்துலையே மாறுற மாதிரி. அப்போ சத்தியுகத்தில் இருந்தவங்க இன்றைக்கி பிறவி எடுத்துட்டு கலியுகத்தில் வந்து தம பிரதானமாக ஆகித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. புதுசாக இருக்கிற எல்லா பொருளுமே பழசு ஆகி தான் ஆகணும். அப்போ குழந்தை இருக்குதுன்னா குழந்தையாகவே இருந்துரும், அது வளரணும், தாத்தாவாகணும், போயிடணும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ பாபா சொல்கிறார், சிருஷ்டி பழையதாக ஆகிறது. இந்த விஷயங்களை யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது, குழப்பம் அடைஞ்சிடுறாங்க சிலர். இல்லையா, நான் தான் கிருஷ்ணராக இருந்தேன்னும் போது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. நல்லாக இருந்த நாமளே தான் இப்படி ஆகிட்டோன்னு சொன்னால் மனிதர்களால் புரிஞ்சிக்க முடியல, குழம்பிடுறாங்க. சிலர் கிருஷ்ணரை பகவான்னும் சிலர் ராமனை பகவான்னும் சொல்லிடுறாங்க. இன்றைய நாட்களில் மனிதர்கள் தம்மையே பகவான் வேற சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னவங்க தெரியுமா? பகவான் ஓஷோ, பகவான் ரமண மகரிஷி, இப்படி வந்துடுது பேர். அப்போ இல்லை, இப்போ இருக்கிறவங்க, வால்மீகிலாம் எப்பயோ இருந்தவர், இப்போ இருக்கிறவங்களே தங்களை பகவான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அப்போ இன்றைய நாட்களில் மனிதர்கள் தன்னையே பகவான் சொல்லிக்கிறாங்க. நான் ஈஸ்வரனின் அவதாரமாவேன். தேவதைகளை விடவும் மனிதர்கள் கூர்மையடைந்து ஆர்வமுடையவர்களாகிவிட்டனர். பிறகும் கூட தேவதைகளை தேவதைகள் எனவே சொல்வார்கள். இவர்களும் மனிதர்களை பகவான் சொல்லிடுறாங்க. இது பக்தி மார்க்கம். தேவதைகள் சொர்க்கத்தில் வசிப்பவர்களாக இருந்தாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சூப்பராக. எங்கள் மாமாவே அப்படி தான் இருந்தார். எல்லா கோயில், சிவன் கோயில் பக்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில், இப்படி பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ராகவேந்திரர்னு பிடிச்சார். இப்போ அப்படியே வள்ளலார்னு உட்காந்துட்டார். அப்போ பாருங்கள், தேவதைகள் தான் கடைசி வரையும். ஆனால் தேவதைகளே கடவுள் ஆக முடியாதுன்னா மனுஷன் எப்படி கடவுள் ஆக முடியும்? மனுஷனை போய் பிடிச்சிக்கிட்டாங்க, மனிதர்கள் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கன்னு கேட்குறாரு. எவ்வளோ சூப்பரான பாயிண்ட் இல்லையா? அப்போ தேவதைகளை கடைசி வரையும் தெய்வன்றீங்க, அப்போ மனுஷன் இன்னைக்கு வந்து மனுஷனை எப்படி நீங்கள் வந்து கடவுள்னு சொல்ல முடியும்? அப்போ மனிதர்கள் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இதுக்கு பேர் தான் பக்தி மார்க்கம். தேவதைகள் சொர்க்கத்தில் வசிக்கிறவங்களாக இருந்தாங்க. இப்போ கலியுகமான இரும்பு யுகத்தில் பிறகு மனிதர்கள் பகவானா எப்படி ஆக முடியும் பாருங்க. சொர்க்கத்தில் இருந்தவங்களே தேவதைகள் தான், கலியுகத்தில் இருந்தவங்க எப்படிப்பா பகவான் ஆக முடியும்? இந்த மோசமான கலியுகத்தில் இருக்கிறவங்க எப்படி? சூப்பரான பாயிண்ட் சொல்றாரு இல்லையா? அதுவும் மனிதர்கள், கலியுகத்தில் இருக்கிற மனிதர்கள் பகவானா எப்படி ஆக முடியும்? நான் சங்கம யுகத்தில் தான் வரேன். இப்போ நான் வந்து இந்த உலகத்தை மாற்றணும், அதுக்காக தான் பாபா வர்றது. என்ன மாத்துறாரு? என்னவா இந்த உலகத்தை மாத்துறாரு? சொர்க்கமாக மாத்துறாரு. கலியுகத்தில் இருந்து சத்தியுகமானால் மற்ற அனைவரும் எங்கே போவாங்க? பரந்தாமம் போயிடுவாங்க எல்லாரும்.
நாம தான் சோகத்துக்கு சத்தியுகத்துக்கு போயிடும். அந்த பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர் என்ன? ஆத்மாவின் வீடு பிரதர். இன்னொரு பேரு அமைதியான இடம் பிரதர். அமைதியான இடம், சாந்தி தாமம் இல்லையா? ஸோ ஒன்றுத்துக்கும் எத்தனை பேர் இருக்குது அதையும் மைண்டுக்குள்ளே இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் மற்ற நேரம். அப்போ புத்தி பிஸியாக இதுலேயே இருக்கும், லேசாக இருக்கும். அப்போ அது நிராகார உலகம், சரீரம் இல்லாமல் வெறும் ஆத்மாவின் உலகம். இது என்ன உலகம்? சரீரம் சாக்கா சாக்கார உலகம். நிராகார மரத்தையும் கூட புரிய வைக்கிறதுக்காக பெரியதாக உருவாக்க வேண்டும். பிரம்ம மகா தத்துவமும் கூட ஆகாயத்தை போல பெரியதாக உள்ளது. இரண்டின் எல்லையையும் காண முடியாது. ஆகாய விமானம் முதலானவற்றில் செல்வோம் என முயற்சி செய்கிறாங்க, ஆனால் எல்லையை காண முடியாது. வானத்துடைய எல்லையை யாராவது தொட முடியுமா? போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி பாபா சொல்றார், பிரம்ம மகா தத்துவன்றது பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர். அதோடைய எல்லையும் யாராலையும் காண முடியாதுன்றார். அதான் பாபா சொல்றாரு, முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது எங்கேயாவது போய் முடியுமான்ட்டு. ஆனா எல்லையை யாராலும் பார்க்க முடியாது. அதை பார்க்க முயற்சி பண்றது எல்லாம் வேஸ்ட்ன்னு பாபா சொல்றாரு. எதுக்கு உங்க நேரத்தை அப்படி வீணாக்கிட்டு இருக்கிறீங்கன்றாரு. எதுக்கு முயற்சி? மண்ணை எடுத்து இப்படியே நோண்டின்னு இருக்கேன், எந்த ஒரு லட்சியமும் இல்லாம நோண்டின்னு இருந்தா முயற்சி என்ன? எதுக்கு முயற்சி பண்றீங்க? அதுவே தெரியல இல்லையா? அதான் அது மனிதர்களுடைய வழி அப்படிதான். கடலே கடலாக, ஆகாயமே ஆகாயமாக, அங்க எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அப்படியே தேடி போனாலும் ஏதோ புதுசாலும் ஒன்றும் கிடைக்காதுன்றது. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முயற்சி நிறைய செய்றாங்க, ஆனா இந்த விஷயத்தினால எல்லாம் யாருக்குமே எந்த விதமான லாபமும் கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப பாருங்க இந்த விஷயத்துல, அப்ப பாருங்க அங்க எதுவுமே கிடையாது இல்லையா? கடலுக்கு அடியில போய் என்னத்தை கண்டுபிடிக்க போறீங்க? ஆகாயத்துக்கு மேல போய் என்ன பண்ண போறீங்க? இந்த விஷயத்துல எந்த லாபமும் கிடையாது. ஆனா அவங்க எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னா, தனது புத்திசாலித்தனத்தை காட்டிக்கிறதுக்காகன்னு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. இது மனிதனுடைய அறிவு, அறிவியலின் செருக்கம் கூட மனிதருக்குள்ள இருக்குது. அறிவு எந்த இடத்துல தோத்து போகுதோ அங்க இந்த ஞானம் வளர்ந்திருக்கும். கரெக்ட் எல்லாம் கிடையாது, அது மனிதர்களுடைய வழி. அப்படி கிடையாது, அப்படி அர்த்தம் கிடையாது. அது இது இருக்கும், கடைசி நேரத்துல அறிவியல் தோத்து போயிடும். அந்த டைம் இதோட பலம் தெரியும் எல்லாருக்கும். அதுதான் சரி. அப்ப பாபா சொல்றாரு, அப்ப இதெல்லாம் மனிதனுடைய அறிவு. அறிவியல்ன்றது என்னது? மனிதர்கள் கண்டுபிடிச்சது. அப்ப அறிவியலின் செருக்கும் கூட மனிதருக்குள்ள உள்ளது. அந்த ஒரு டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், அவங்களுக்குலாம் ஒரு அகங்காரம் இருக்கும், நாம மற்றவங்களோட புத்திசாலி. அப்ப பாபா சொல்றாரு, எவ்வளவுதான் யாராவது இந்த ஆகாயத்துடைய எல்லையோ கடலுடைய எல்லையோ கண்டாலும் கூட அவங்களுக்கு முழு உலகமும் பூஜை ஒன்றும் செய்ய போறது கிடையாது. சயின்டிஸ்ட் நான் அணுகுண்டை தயாரிச்சிட்டேன் அல்லது வானத்துல ஏதோ கண்டுபிடிச்சன்றதுக்காக கோயில் கட்டியா பூஜை பண்ண போறாங்க? கிடையாது. ஆனா தேவதைகளுக்கோ பூஜை நடக்குது. அப்ப என்ன, எதுக்கு இதை சொல்றேன்னா, மனிதர்கள் அங்க நேரத்தை வீணாக்குறாங்க, நீங்க அதுல நேரத்தை வீணாக்காதீங்க. நீங்க எதுல நேரத்தை பயன்படுத்தணும்? தேவதை ஆகிறதுக்கான அந்த முயற்சியில தான் நேரத்தை ஈடுபடுத்தணும். குழந்தைகளாகிய உங்களை தந்தை எவ்வளவு உயர்ந்தவர்களா ஆக்குறாரு, கோபுரத்து மேல வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப எவ்வளவு உயர்ந்தவரா ஆக்கி இருக்கிறாரு. அனைவரையும் சாந்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. நாம மூலவதனத்துல இருந்து வரோம் அப்படின்னு நமக்கு தெரியும். என்னது மூலவதனம்னா என்ன? இப்ப முத்துலட்சுமி தான் கரெக்டா சொல்லுவாங்க டக்குன்னு இதுக்கு ஆன்சர். பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர் மூலவதனம். சரி, அப்ப பாபா சொல்றாரு, நாம மூலவதனத்துல இருந்து வரோம்னு பாருங்க. இறைவன் எல்லோரையும் அந்த பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போறாரு. அந்த பரந்தாமன்ற அந்த மூலவதனத்துல இருந்து தான் நாம இங்க நடிக்க வந்திருக்கிறோம்னு நமக்கு தெரியும். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உலகத்தினர் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இப்ப பாருங்க, நமக்கு தெரியும் எங்க இருந்து வந்தோம் இந்த பூமிக்கு நடிக்க.
மீண்டும் எங்க போக போறோம்? அங்கேதான் அங்கதான் போக போறோம். ஆனா மனிதர்களுக்கு இது தெரியாது. இருந்தாலும் இதே வார்த்தையா சொல்லுவாங்க தெரியுமா? ஆஹ் கோயில்ல மூட இல்ல எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போயிட்டோம்னுவாங்க. ஆனா எங்கன்னு தெரியாது. பட் ஆனா புரிஞ்சுக்காமலே சொல்லுவாங்க இல்லையா? ஆஹ் ஒரு பாட்டு கூட வரும், ஒரு சிவாஜி பாட்டுல வரும். எங்க இருந்தாலும் வாழ் இல்ல எங்க இருந்து வந்தோம் என்னமோ ஒண்ணு வரும், படிச்சவனே எடுத்துக்கிட்டான் அந்த மாதிரி எல்லாம் வரும். சரி, அப்ப பாபா சொல்றாரு, நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி உலகத்துல யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அது என்ன, எப்படி ஆத்மாக்கள் அங்கே வசிப்பாங்க, பிறகு எப்படி வரிசைக்கிரமமாக வராங்க, இது யாருக்கும் தெரியாது. அது என்ன மூலவதனம்னா என்ன? பரந்தாமம் brother. அதான் என்ன அது? ஆத்மாவோட வீடு. அது எப்படி இருக்கும், எதனால ஆனது? ஆரஞ்சு கலர்ல இருக்கு. கல்லு மண்ணுனால இருக்குமா? அது அது ஒளி உலகம். ஒளி உலகம். அது சூட்சுமமா ஒளி விடாது. சூக்ஷ்ம உலகமும் ஒளி உலகம் தான், அதுவும் ஒளி உலகம் தான். இது செம்பன் நிறமான ஒளி உலகம் பரந்தாமம். எப்படி ஆத்மாக்கள் அங்க வசிப்பாங்க, பிறகு எப்படி இங்க வருவாங்க, எதுவும் தெரியாது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி ஒரு உடம்போட அங்க இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அங்க வெறும் ஆத்மா தான் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. பிறகு அங்கிருந்து எப்படி வராங்க இதுவும் தெரியாது. பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர் இன்னைக்கு புதுசா சொன்னாங்களே, என்ன பேர் தெரியுமா? மூலவதனம் brother. இன்னொன்னு சாந்தி ஞாபகம் இருக்கா? பிரம்ம மகா தத்துவம். பரந்தாமத்துக்கு இன்னொரு பேர். எழுதுங்க இதுக்கு பேர் இன்னொரு பேர் பிரம்ம மகா தத்துவம். அப்ப இந்த பிரம்மா மகா தத்துவத்துல தான் இப்பதானே சொன்னேன், சொல்ல வேண்டியது தானே? அதான் எழுதுனாதான் வரும். அப்ப பாருங்க, பிரம்மா மகா தத்துவத்துல தான் பிரம்ம மகா தத்துவம், அதுலதான் நிராகார மரம் இருக்குது, அதாவது ஆத்மாக்களின் மரம். சத்தியுகத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மற்ற அனைத்து ஆத்மாக்களும் 9 லட்சம் பேர். ஆரம்பத்துல 1ஆம் தேதி அப்ப 9 லட்சம் பேர். அப்ப அங்கேயே இறப்பாங்களா? சரீரம் விடுவாங்க, அதுக்கு பேர் இறக்குறது கிடையாது. இப்ப இறந்தது போது அங்கேதானே பிறப்பாங்க. விஜயலட்சுமி என்ன படிக்கிறாங்க? இந்த கிளாஸ் படிக்கிறாங்க. 8வது படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எது படிக்குது? உடல் பிரதர். இந்த உடம்புக்கு தான் அந்த கணக்கெல்லாம் இல்லையா? அப்ப உடம்புன்னு நினைக்கிறதுனால தான் இது. ஆத்மான்னு நினைச்சா, நான் ஆத்மான்னு அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்கும். நான் இங்க உள்ள இருக்கிற நான் இது கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப போயிட்டாங்கன்னா அவன் போயிட்டான், இந்த உடம்பை தூக்கி போடணுவாங்க. இப்ப உடம்புன்னு நினைக்கிறதுனால செத்து போயிட்டான்றாங்க, உடம்பு அசையலைன்னா செத்து போயிட்டான்றாங்க. ஆத்மான்னு நினைச்சா ஆத்மா போயிடுச்சு, ஆத்மாவை செத்து போகுது இல்லையா? அதனாலதான் அது மரணமற்ற உலகம். சரீரத்தை விடுவாங்க. சரீரத்தை விடும் பொழுது அந்த 150 வருடம் கம்பல்சரியா இருப்பாங்க. அந்த டைம் வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு எந்த உடல் எடுக்க போறோம் காட்சி கிடைக்கும். அதுதான். அப்ப அவங்களே போயிடுவாங்க, அங்க போயிடணும், குஷியாக உடலை விடுவாங்க. இப்ப பாபா சொல்றாங்க, சத்தியுகத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, மற்ற அனைத்து ஆத்மாக்களும் மூலவதனத்துல இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறது கிடையாது. இந்த சாக்கார வதனத்தை இது நீங்க பண்ணலாம். மேல இருக்கிறது மூலவதனம், அதுக்கு கீழே இருக்கிறது சூக்ஷ்ம வதனம். அதுக்கு பேரு சூக்ஷ்ம வதனம்னுவாங்க. இங்க இது ஸ்தூல வதனம். பாருங்க, இவங்க எப்பயாச்சும் தான் வராங்க, ஆனா தப்பாவாச்சும் கரெக்டா சொல்லிட்டாங்கல்ல, ஸ்தூல வதனம். அதுதான் இருந்தாலும் கரெக்டா வருதுல்ல, ஸ்தூல வதனம் அது பேரு. கார்பரேட் பீஸ் ஆஃப் மைண்ட் டிவியை மட்டுமே பார்த்துனுங்க, இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா? சரி, இப்ப பாபா சொல்றாரு, இந்த சாக்கார வதனத்தை போலவே மூலவதனமும் இருக்குது. வதனம் இதுவானாலும் அதுவானாலும் ஒருபோதும் காலியாகிறது கிடையாது. இதுதான் பெரிய விஷயம். கடைசி நேரம் வரும்போது இடமாற்றம் ஆகிவிடுகின்றன. இந்த பூமியில மனிதர்கள் இல்லாத டைம் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எப்பயுமே இருப்பாங்க. புழு பூச்சில மனிதர்களே இருப்பாங்க. 9 லட்சம் பேர் எங்க இருந்து வந்தாங்க? இருப்பாங்க. உலகம் அழியும்போது கூட 9 லட்சம் பேர் இருப்பாங்க எங்கனாச்சும். அப்ப அதே மாதிரி மூலவதனத்துல அதே அழிஞ்சிடும். இந்தியாவிலும் ஒரு சின்ன பகுதி தான் இருக்கும். அப்ப மேல மூலவதனத்து எப்பயுமே காலி ஆகாது.
இங்க எப்படி இந்த பூமி எப்பயுமே காலியாகாதோ, இன்னைக்கு தான் பாபா இதை சொல்றாரு. இப்போ எவ்வளவு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. ஆனா கடைசி நேரம் வரும்போது, இந்த பூமியோடைய இறுதி நேரம் வரும்போது என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறவங்களை தூக்கி அங்க போடுறாங்க. இது எப்படின்னா, அந்த காலத்து மணல் கடிகாரம் இருக்கும் தெரியுமா, அப்படியே உழுந்து இந்த பக்கம் வெயிட் ஆயிடும். ஃபுல்லா உழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க, திருப்பி வைப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துருக்கு. இது ஆக்சுவலா இந்த உதாரணமும் பாபா சொல்லி இருக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி தான் இங்க பாபா நடந்துருக்கு. இந்த வதனத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. முழு வதனமும் காலியாகும் அப்படின்னா பிறகு பிரளயம் ஏற்பட்டு விடும். அழிவற்ற கண்டம் அல்லவா எது, ஏசியா, இந்தியா, பாரதம். இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்க புத்தியில வைக்கணும். யாருக்கு நன்மை செய்யலான்ற சிந்தனை முழு நாளும் செஞ்சபடி இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பாபா அறிமுகம் கொடுத்துருக்கீங்க? அப்ப இதுதான் உங்களுக்கு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும்ன்றாரு. எனக்கு பாபா சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற அக்காவுக்கோ தம்பிக்கோ பாபா சொல்ல, பாபாவுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கனெக்ஷன் இல்லையா. அப்ப பாபா கிட்ட நீங்க கேட்கணும். இப்ப பாபா கேட்கும்போது நமக்கு எவ்வளவு மூஞ்சி அசிங்கமாயிடுச்சா, இன்னைக்கு ஒரு நாளை நான் வீணாக்கிட்டேனே அப்படின்ட்டு. அதுதான் சொல்றாரு, யாருக்கு எப்படி சேவை செய்யலாம். இப்போ ஊருக்கு போனா கூட இவங்களுக்குலாம் சொல்லணும், எப்படிலாம் சொல்லலான்ட்டு நீங்க ஏற்கனவே ரிஹர்சல் பார்க்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு போட்டோ முடிஞ்சா எடுத்துக்கணும், அல்லது வரைஞ்சிட்டாவது போயிடணும் இங்கே. ஸோ இது மாதிரிலாம் நீங்க சிந்தனை தினமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். முழு நாளும் இந்த சிந்தனை செய்தபடி இருக்க வேண்டும். யாருக்கு நன்மை செய்யறதுன்னு. அன்பானவரின் தொடர்பு கிடைச்சது அப்படின்னா அவருடைய அறிமுகத்தை கொடுக்கலாம் தானே. யார் அன்பானவர்? உலகத்துல உண்மையிலே அன்பானவர் அவர் மட்டும்தான். அப்ப அவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லலைன்னா அப்புறம் அவருக்கு கிடைச்சி என்ன பண்ண. அதான் பாபா சொல்றாரு, அவர் உங்களுக்கு அப்பாவா இருக்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி கிடைக்குது. எப்படி கிடைக்குது அப்படின்னு நாங்க சொல்ல முடியும்னு இதை ஏன் சொல்றாருன்னா, பாபா இப்படி புரிய வைங்கன்றார். பாருங்க, உலகத்துல உண்மையான அன்பானவர் யாருன்னா கடவுள் மட்டும்தான். அப்பா அம்மா கூட நீங்க ஒழுங்கா சம்பாதிச்சு போடலன்னா உங்களை திட்டி வெளில போடான்னு துரத்துவாங்க. அப்ப ஆனா இந்த அப்பா உங்ககிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல. அந்த மாதிரி அன்பான அப்பா கிட்ட இருந்து தான் நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. அந்த ஆஸ்தி எப்படி கிடைக்குதுன்னு நாங்க உங்களுக்கு சொல்றோம். கோயிலுக்கு போறீங்க, கஷ்டப்படுறீங்க, கரெக்டு தான். கோயிலுக்கு போனாலும் அது கிடைக்காது. நாங்க சொல்றோம் எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லி புரிய வைங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சொல்றவங்களை கூட வரிசைக்கிரமமா இருக்கிறாங்க. எல்லாருமே பக்காவா புரிய வைக்க முடியாது இல்லையா. சில மிகவும் நல்ல விதமா சொற்பொழிவு நடத்த முடியுது, சிலருக்கு முடியறது இல்லை. அப்படின்னா அப்படி எப்படி பண்றதுன்னு கத்துக்கணும். நீங்க பயிற்சி பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பாபா அறிமுகம் கொடுத்து கிடைச்ச உடனே இதை போய் நம்ம எப்படி பட விளக்கத்தில் சொல்றது, எப்படி இது இன்டர்நெட்ல போடுறதுன்னு ஒரு வாரம் அல்லது ஒரு மாசத்துக்கிட்டே கூட இருக்கும். அதாவது ஃபுல் ஞானம் தெரியுது அழகா. ஆனா இதை எப்படி முன்னாடி போடுறது, எதை முன்னாடி சொல்றது, எதை பின்னாடி சொல்றது, எதெல்லாம் தெரியுதோ அதை ஃபுல்லா டைரியில எழுதிட்டா அதுக்கப்புறம் ஒரு நோட்ல எடுத்து அதில் 1, 2 பாயிண்ட் தனித்தனியாக பிரித்து இதை முன்னாடி இது பின்னாடி அப்படி போட்டு எழுதி அதுவே ஒரு மாதம் அது செம்ம போதாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணுற மாதிரி. அப்புறம் அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு சொல்லும்போது வீடியோ பார்த்தீங்கன்னா முதல்ல 3 மணி நேரம் போட்டிருப்பேன் ஒரு வீடியோ. பாபாவுடைய அறிமுகத்தை 3 மணி நேரம் கொடுத்துருப்பேன். ஃபுல் ஞானம் அப்படி அந்த ஒரு குஷி வந்தோடனே அப்படி போட்டாச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம்னு இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துல சொல்லிடுறோம் எல்லாத்தையும் இல்லையா. ஸோ முக்கியமான விஷயம் அதை மட்டும் சொல்லிடுறோம். அப்புறம் ஏன்னா என்ன இருந்தாலும் இறைவன் சொல்லும்போது தான் அது புரியும் அப்படின்றதுனால பாபா சொல்றாரு, அப்படி உங்களால புரிய வைக்க முடியலையா, கத்துக்கோங்க. ஏன் முடியாது, ஆர்வம் வைங்க, தைரியம் வைங்க. அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது, ஆனா எப்படி கிடைக்குதுன்னு நாங்க சொல்றோம்னு புரிய வைங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் தமக்கு நன்மையை செஞ்சுக்கணும். நீங்களே உங்களுக்கு நன்மையை செஞ்சுக்கணும். பாபாவுடைய வழி கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்களே வச்சுக்கிறதா, சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி கிடைச்சிச்சு. அப்ப மற்றவங்களுக்கும் நாம சொல்லணும். ஏன் இயற்கைக்கே நீங்க நன்மை செய்யணும், சக்தியை கொடுக்கணும் இல்லையா. மற்றவர்களுக்கும் தந்தையின் மூலம் ஆஸ்தியை கொடுக்க வைக்கலாம். இப்படி பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து ஞானத்தை கேட்க வைக்கிறதன் மூலமாக ஆன்மீக சேவை செய்வோம் அப்படின்னு மனசு விரும்புது தானே. நான் நிறைய பிரஜையை உருவாக்கணும், நான் ராஜாவாக்கணும். ஆனா அதுக்கு முயற்சி பண்றீங்களா? இப்போ முயற்சி பண்ணணும், அதுதான் பெரிய விஷயம். காலைல அமிர்தாவில் ஏஞ்சி பாபா கிட்ட பேசணும். பாபா என்ன பாயிண்ட் பாபா சொல்றதுன்ட்டு அப்படியே பாபா கேட்டுட்டு நீங்க பாட்டுக்கு பாபாவை நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட் வரும். டக்குன்னு நோட் எடுத்து அப்பவே எழுதி வைங்க, அடுத்தது மறந்து போயிடும். ஸோ எழுதி வைக்கணும். ஒரு வாரம் கழிச்சு
பாபாவுடைய ஞானத்தை எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கிறதுன்னு நீங்க எழுதி வந்து எனக்கு காட்டணும். அதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். புரியுதா? அவங்கவுங்களுக்கு ஒரே மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் நான் சொன்னது எதுவுமே இல்லாம கூட இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆளாளுக்கு ஒரு வழி வரும். ஸோ அதை காட்டணும். ஸோ ஒருத்தர் மற்றவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மனசு அதுதான் விரும்பும். தந்தை வந்து ஆன்மீக சேவை எப்படி செய்யறதுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த சாக்காரவாணி ஃபுல்லா எப்படி புரிய வைக்கலான்றது தான் இல்லையா? ஆன்மீக சேவையை பற்றி தெரிந்தவர் வேற யாருமே கிடையாது. நமக்கு மட்டும்தான் பாபா சொல்லிக் கொடுக்குறார், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆன்மீக தந்தை தான் ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறார் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்துடைய அப்பா இந்த சரீரத்துக்கு தான் எல்லா வேலையும் செய்வார், பக்கத்தில் இருக்கிற குழந்தைக்கெல்லாம் சொல்ல மாட்டார். அது மாதிரி ஆத்மாவின் தந்தை தான் ஆத்மாவுக்கு சொல்ல முடியும். ஸோ அவர் இப்போ ஆத்மாவுக்கு சேவை செய்கிறாரு. ஸ்தூலமான சேவையை பிறவி பிறவிகளாக செஞ்சிருக்கிறீங்க. இப்போ இந்த கடைசி பிறவில தந்தை கற்றுக் கொடுக்கிற ஆன்மீக சேவையை மட்டும்தான் நீங்க செய்யணும். தானம் புண்ணியம் செய்யறது, ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறது, இதெல்லாம் ஸ்தூலமான சேவை. இது பல பிறவியா பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப இறைவன் கற்றுக் கொடுக்கிற இந்த சேவை இப்ப மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த சேவையை மட்டும் பண்ணுங்க. மற்ற சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, அது நீங்க பண்ண தேவை இல்லைன்ட்டார். பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறது அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நமக்கு அது அவசியம் கிடையாது. நன்மை இந்த சேவையில மட்டும்தான் இருக்குது. மற்ற எதுலையுமே மற்ற எந்த சேவையிலும் எந்த பயனும் கிடையாதுன்ட்டார். ஒரு பிச்சைக்காரனுக்கு நீங்க சாப்பாடு போடுறீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே தம பிரதானமா தான் இருக்கிறான். அந்த சாப்பாடு உடம்புல இருக்கிற கொடுக்கறதுனா அந்த சத்து இருக்கிற வரைக்கும் அவன் நினைக்கிற அத்தனை பாவ எண்ணங்களும் உங்க தலையில வந்துடும்ன்றார். அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? அப்ப மற்ற சேவையில எந்த பயனும் கிடையாது. இல்லற விஷயங்கள்லயும் இருக்கதான் செய்யணும். அதுக்காக பாபா கடிச்சிட்டாரு குழந்தையெல்லாம் எவனாவது பார்த்துக்கிட்டோன்னு விட்டு ஓடுறது கிடையாது இல்லையா? வீட்டையும் பார்த்துக்கணும், எல்லார்கிட்டையும் நல்ல அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கும் கூட இதையே புரிய வச்சு நன்மை செய்யணும். இதை நீங்க புரிய வைக்கணும். இப்போ வீட்டில் அப்பா அம்மா வரலன்னா கூப்பிடுறோம் வரல, சரி அன்னன்னைக்கு பாபா சொன்னதை கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மனசு இப்போ ஒருவேளை பயங்கர பெருமாள் பக்தரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட போய் பெருமாள் கடவுள் இல்லைன்னா முதல்ல நீயும் போவாதன்றாங்க இல்லையா? அவங்களுக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஸோ பொறுமையா கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்டா சொல்லணும். சரி, டெய்லியும் சொல்லிட்டே இருக்கணும். சரி, அப்ப பாபா சொல்றாரு அதுலதான் அவங்களுக்கு நன்மை இருக்குது. இதை நீங்க சொல்றதுலதான் நன்மை இருக்கு. அன்பானவராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்பாங்க. நீங்க அன்பா சொன்னாதான் கேட்பாங்க. நீ நினைக்கலாம் தப்பு வேணா, நான் சொல்றது கேளுன்னா அப்ப யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. அன்பானவரா இருந்தா ஏதோ கொஞ்சமாச்சும் கேட்பாங்க, உங்க அன்புக்கு மரியாதை கொடுத்தாச்சோ இல்லையா? பலரும் எங்கே நாமும் கூட சந்நியாசம் செய்ய வேண்டி இருக்குமோன்னு பயப்படுறாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது என்ன, அது இந்த கரிமீன் சாப்பிட்றது ஓடணும் அந்த மாதிரி பயம். அப்ப பாபா சொல்றாரு அப்படி பயந்துடுறாங்க. இன்னும் இவங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்காங்க, நாமளும் வெள்ளை ட்ரெஸ் போடணுமா, அது மாதிரி கேட்டு இருக்கிறாங்க எனக்கு கூட. அப்படி பயப்படுறாங்க. இன்றைய நாட்கள்ல சன்னியாசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? காவி அணிந்து 2 வார்த்தைகள் சொன்னால் உணவு எங்க இருந்தோ கிடைச்சிருது இல்லையா? காவி ட்ரெஸ்ஸை போட்டு ஏதோ ஒரு 2-3 விஷயத்த சொன்னாலும் அந்த காவி ட்ரெஸ்ஸை போட்டாலே சாப்பாடு போட ஆரம்பிச்சிடுவாங்க, காசு வந்துடுது இல்லையா? ஸோ எங்க இருந்தோ அப்ப பாருங்க பாபாவுடைய பேரை பக்தியில சொன்னாலே வருதுன்னா நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நம்ம பவர் கடைசியில தான் தெரியும். இப்ப பாபா சொல்றாரு, சிலர் கடைக்கு போனாங்கன்னா 2 பூரிகள் கொடுப்பாங்க இல்லையா? சிவனடியார்னு பார்த்தாலே ஒரு மரியாதை சாமிக்கு எடுத்து இன்னும் கொடுப்பாங்க. மற்றொருவரிடம் சென்றால் வயிற்றுக்கு பூஜை நடந்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய போட்டுறாங்க. கடைக்கு போனா 2 பூரி, ஒரு சில இடத்துக்கு போனீங்கன்னா நல்ல சிவனடியாரா இருந்தா வயிற்றுக்கு பூஜை நடந்து விடுகிறது. பிச்சை எடுப்பவர்களும் பல விதமானவர்களாக இருக்கிறாங்க. இந்த தந்தையிடம் இருந்தோ ஒரே விதமான ஆஸ்தி தான் கிடைக்குது. இவர் ஒன்றும் பிச்சையை கொடுக்கறதோ மந்திர ஜாலம் பண்றதோ இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு இங்க வரத்தால வேற எவன்ட்டாவது போங்கன்றார் பாபா. இங்க நம்ம வர்றது எதுக்கு? ஆஸ்தி, சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறதுக்காக. எல்லைக்கு இப்ப ஒரு மதத்துக்கும் ஒரு சாமியார்கிட்டையும் போனா ஒவ்வொரு வழி சொல்லுவாங்க. ஆனா இங்க ஒரே விஷயம்தான் இல்லையா? தேவதை ஆஸ்தி அது மட்டும் தான் கிடைக்குது. எல்லைக்கு அப்பாற்பட்ட ராஜ்யம் கிடைக்குது. எப்பவுமே நோயற்றவர்களாக நாம ஆகிறோம்.
செல்வந்தர்கள் விழித்தெழுவது மிகவும் சிரமம். யாராவது பணக்காரங்க வந்து இங்க கோர்ஸ் கேட்க வராங்களா? வரமாட்டாங்க. பிடிச்சிருந்தாலும் வர மாட்டாங்க. ஆமா. எம்எல்ஏ, மினிஸ்டரு, நடிகர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டம். நடிகர்கள்லாம் வராங்களாம். அடையார் சென்டருக்கெல்லாம் நடிகர்கள்லாம் வராங்க. ஆனா சும்மா வருவாங்க. சரத்குமார் வந்திருக்கிறாரு அடையார் சென்டர், அதாவது மெயின் சுங்கர் சத்திரம், அதுக்கு வந்திருக்கிறாரு. நிறைய தடவை அவர் வந்திருக்கிறாரு. வருவாங்க, ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். நடிகர்ல பிரியங்கா சோப்ரா, நிறைய ஹிந்தி இதெல்லாம் வந்திருப்பாங்க. இப்போ அந்த சிவானி சிஸ்டர் ப்ரோக்ராம் பார்க்குறீங்களா? சரி, சிவானி சிஸ்டர் நான் அப்புறம் சொல்கிறேன். அதில் அவங்கள இன்டர்வியூ கொடுக்குறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் தான். இப்போ பாப்பா சொல்கிற செல்வந்தர்கள் விழித்தெழுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏழைகளுக்கும் நன்மை செய்யணும். உண்மையிலே ஏழைகளுக்கு தான் டக்குன்னு இது புரியும். அவங்க எதையும் விட வேண்டியது இல்லை. பகவான் கிடைச்சா போதும், இதுல எல்லாத்துலயும் துக்கம் தான்ப்பா இருக்கு, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்காரங்களும் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இங்க வாங்கன்னா வர மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையிலே உடலன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாமியார் ஆயிடுவாரு இல்லையா? சரி, அப்ப பாபா சொல்றாரு, பாபா கண்காட்சிகள் நிறைய ஏற்பாடு செய்யறாரு. கண்காட்சிகள் எதுக்கு? ஏழைகளுக்காக தான் இல்லையா? ஸோ கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு இந்த கோயிலில் நம்ம செடல் அன்னைக்கும் சேவை செய்ய போகிறோம், அமாவாசை எப்பயும் செய்ய போகிறோம், வர்றது அது என்ன ஆனாலும் சரி அன்னைக்கு நம்ம பண்ணணும். அப்போ அதுக்கு தான் பாபா ஏற்பாடு செய்கிறாரு. ஏன்னா நிறைய கிராமங்கள் இருக்குது. அப்போ எல்லா அற்புதமான வாய்ப்பு இல்லை, எல்லா கிராமத்துக்காரங்களும் வராங்க அமாவாசைக்குன்னா எவ்வளோ நல்ல வாய்ப்பு. சரி, அப்போ அமைச்சர்கள் முதலானவர்கள் இது நல்ல ஞானம்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பலரும் கேட்க தொடங்குவாங்க. இது நல்ல ஞானம்னு ஒரு மினிஸ்டரோ யாரோ வந்து சொல்றாங்க அப்படின்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்கல்ல. மினிஸ்டரே சொல்றாங்க அப்படின்னா கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆம், மேலும் நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய பேரு ஃபேமஸ் ஆகும், பிறகு நிறைய பேர் வருவாங்க. அப்போ பாருங்க, இன்னும் நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆக நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட வழியில் ஒரு அயன் பண்ணுற கடை தானே இருக்குது பக்கத்தில். அப்போ அங்கே ஒரு பிரதர் என்னமோ கேட்டார், வாங்க இங்கே தியானம் நடக்குதுன்ற. அந்த அயன் கடைக்கார் சொல்கிறாரு, அப்பா அவர் டெய்லியும் வராருப்பா. சரி, ஏதோ ஒன்று. அப்போ பாருங்க, அப்போ டெய்லியும் வராருன்னு அவங்க பார்க்குறாங்க பாருங்க, நம்ம ஒன்றும் அவங்க கிட்ட சொல்லலை. அப்போ அவங்களுக்கு தெரியுது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், நம்ம பேர் ஃபேமஸ் ஆக ஆக நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அழுக்கை நீக்கிறதுல தான் நேரம் பிடிக்குது. எந்த அழுக்கை நீக்கிறது? தேகாபிமானம். இரவும் பகலும் யாராவது ஒரு வேளை இரவு பகலா ஒரு வினாடி விடாம பாபா நினைச்சிங்கன்னா அழுக்கு நீங்கி விடக்கூடும். அப்போ அவ்வளோ இருக்குது. ஸோ மற்றபடி சும்மா 1 மணி நேரம் நினைக்கிறது, 1/2 மணி நேரம் நினைக்கிறது, 10 நிமிஷம் நினைக்கிறதுலாம் ஒன்றுமே ஆகாது இல்லை. இரவும் பகலும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னான்றார். ஆத்மா இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது, எவ்வளோ நேரம் பாபா நினச்சிங்க, இதுதான் உங்களுக்கு ஹோம் இருக்குது, ஓகேவா? ஸோ அது இருக்கணும். போட்டு நினைங்க, 2 பேரும் நீங்கள் சொல்லிக்கணும், நான் இவ்வளோ நேரம் நினச்சேன் இவ்வளோ நேரம் நினச்சேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து அதை நீங்கள் எழுதி காட்டணும். பாபா சொல்கிறார், இரவும் பகலும் இதே சிந்தனையில் பாபா நினைவிலே இருந்தீங்கன்னா உங்களால் பாவத்தை நீக்க முடியும். ஆத்மா தூய்மை அடைஞ்சிருச்சுன்னா இந்த சரீரத்தை கூட ஆத்மா விட்டுடும், தானாகவே விட்டுடும், அதுக்கு பிடிக்காது. இவை அனைத்தும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், கண்காட்சியிலும் கூட புரிய வைக்க வேண்டும். ஏன் சொர்க்கத்தில் வந்து வயசாகும்போது டக்குன்னு இன்னொரு உடல் காட்சி கிடச்ச உடனே அங்கே ஆக்சுவலி இவங்களாக தான் போவாங்க. எப்படின்னா அவங்களுக்கு இந்த உடம்பு மேலே பற்று இருக்காது, ஆரம்பத்துல இருந்தே இருக்காது. அப்போ புதுசாக ஒரு உடம்பு கிடைக்குதுன்னும் போது பழைய உடம்புக்கு புது உடம்பு பெட்டர் தானே அப்படின்ட்டு சரி அங்கே போகிறேன்னு நினைப்பாங்க, டக்குன்னு போயிடுவாங்க. இதுதான் மரணத்தை வென்ற உலகம்ன்றது. இப்போவும் அப்படிதான். இப்போவும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சரீர உணர்வு இல்லைன்னா ஆத்மா டக்குன்னு வெளில வந்துடும். சூக்ஷ்மோதனத்துக்கு போய் நீங்கள் சேவை செய்யலாம், அல்லது அட்வான்ஸ் பார்ட்டியாக பிறப்பாங்க. அப்போ பாபா சொல்றாரு, கண்காட்சியில் கூட இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். தூய்மை அடைஞ்சிடுச்சுன்னா பாருங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா தெரியாது, ஒரு சில நோயாளிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்க செத்தா பரவாயில்லன்னு அவங்க வீட்டில் நினைப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அந்த உடம்புலன்ட்டு.
அப்போ புரிய வைக்கணும். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்புல இருந்து வெளியே வந்துடும் அப்படின்னு புரிய வைக்கலாம். முழு பாரதத்துடைய விஷயம் முக்கியமானது. பாரதத்துடைய உயர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா எல்லோருக்கும் உயர்வு ஏற்பட்டுடும். ப்ரொஜெக்டர் மூலம் கூட கண்காட்சிகள்ல அதிக சேவை நடக்கும். ப்ரொஜெக்டர் தெரியும் இல்லையா, படம் போடுவாங்களா, அதை வச்சு கூட நீங்க படத்தை உருவாக்கி போடலாம். நம்ம இந்த ஊருக்கு பண்ணலாம். நம்மள இந்த ஊரை சார்ந்தவங்களே வச்சு நடிக்க வச்சு பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க வச்சு நாம போடலாம். அப்ப பார்ப்பாங்க இல்லையா ஒரு ஃபங்க்ஷன்ல. இப்ப பாபா சொல்றாரு, அப்ப நிறைய பேருக்கு சேவை நடக்கும். ஏன்னா எத்தனை பேருக்கு தான் நீங்க வாயாலே சொல்லிட்டு இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு 50,000 பேர் வரா மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். 50,000 பேருக்கு உங்களால சொல்ல முடியுமா? உங்க பக்கத்துல என்ன ஒரு மிஞ்சி போனா ஒரு 10 பேர் தான் கேட்க முடியும். அப்ப 50,000 பேர் எப்படி இல்லையா? அப்ப ப்ரொஜெக்டர் மாதிரி மூலம்லாம் நீங்க பெரிய ஸ்கிரீனை வச்சு போட்டீங்கன்னா அதிக சேவை நடந்தபடி இருக்கும். மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்தபடி செல்லும். நாளுக்கு நாள் உங்களுடைய பேர் ஃபேமஸ் ஆகிட்டே போகும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இப்படிதான் நீங்க ஃபேமஸ் ஆகி இருந்தீங்க. நீங்க இந்த மாதிரி தேவதையா அப்படின்னு பாபா உங்களுக்கு சொல்றாரு. இன்னொன்னு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரதம் சொர்க்கமாக ஆகி இருந்தது, மீண்டும் அந்த மாதிரி ஆக போகுதுன்னு நீங்க எழுதணும். இவை மிகவும் அதிசயமான விஷயங்களாகும். பாபா நமக்கு சைகை தான் கொடுக்குறாரு, இப்படி இப்படி செய்யின்ட்டு. அவர் செய்ய மாட்டார், ஏன்னா நீங்க தானே ராஜ்யத்தை அடைய போறீங்க. ஸோ சைகை கொடுக்குறாரு. பாபா தான் செய்வார், ஆனா நீங்க அதுக்கு தயாரா இருக்கணும் கருவியா. குழந்தைகள் பல விஷயங்களை மறந்துடுறாங்க. பாபா சொல்றத பாருங்க. இப்பயே இப்ப பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, முத்துலட்சுமி கேட்டா சொல்லுவாங்கன்னு. பாப்பமா இப்ப சொல்றாங்களா? நீங்க அமைதியா இருங்க. மூலவதனம்னா என்ன முத்துலட்சுமி? கரெக்டா சொல்றாங்க. அப்ப பாருங்க, அப்ப அதுதான் யோக பலம்ன்றது இல்லையா, அதுதான் டிஃபரன்ஸ். அப்ப யோகம் கம்மியா இருக்கிறதும் ஒரு காரணம், அது புரியாது. அப்ப பாபா சொல்றாரு, குழந்தைங்க பல விஷயங்களை மறந்துடுறாங்க. ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இன்னையில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடியும் கூட இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் தெளிவான விஷயம். ஆனா புத்தி இழப்பு அதிகம். இது ஒண்ணு மட்டும் இருந்தா நம்ம டென்ஷனே ஆக மாட்டோம். 5000 வருஷம் முன்னாடி இதே மாதிரி ஆச்சு, நடந்துதான் ஆகணும் இல்லையா? அப்ப இது தெளிவான விஷயம். ஆனா உங்க புத்தியில பதியணும். பதிஞ்சாதான் நீங்க எப்பயும் லேசா இருக்க முடியும். செய்தித்தாள்கள்ல போட முடிஞ்சா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா சரி. ஞான மார்க்கத்துல மிகவும் முதல் தரமான நிலை இருக்கணும். இப்ப நியூஸ் பேப்பர்ல ரெகுலரா நமக்கு ஒரு இடம், ஒரு 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 கால் பக்கத்தை ஒதுக்கி ரெகுலரா இதை போட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சமாவது புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? தினம். ஏன்னா ஆன்மீகத்தை விரும்பி படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது குப்பை நியூஸ் பேப்பரா கூட இருக்கலாம், ஆனா ஒரு சின்ன கட்டமாவது ஆன்மீகத்துக்கு ஒதுக்கி இருப்பாங்க இல்லையா? அதுல நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சமாவது புரிஞ்சா கூட பரவாயில்ல. ஏன்னா ஞான மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சேவை செய்யறதுக்கு முதல் தரமான நிலை. முதல் தரமான நிலைனா என்ன அர்த்தம் தெரியுமா? உயர்வான நிலை. அனைத்துல இருந்து விடுபட்டு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லைன்ற அந்த மாதிரி நிலை, அது அவசியம் இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்களை நினைவு செஞ்சு மகிழ்ச்சியுடனும் இருக்கணும். இப்ப இந்த மாதிரி நான் ஆக போறேன், இந்த மாதிரி எனக்கு கோயில் கட்டி இருக்கிறாங்கன்னா இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? நீங்க எந்த இடத்துல சேவை செஞ்சீங்களோ அங்கதான் உங்களுக்கு கோயில் கட்டுவாங்க. அப்ப நம்மளுடைய சேவை இந்த இடத்துல நடக்கணும். இன்னும் பண்ணல நாம இல்லையா? அப்ப நம்ம பண்ணணும். இப்ப பாபா சொல்றாரு, அப்ப எனக்காக கோயில் கட்டி இருக்கிறாங்க. என்னுடைய மகிமை. சங்கரா டிவின்னு ஒரு டிவி இருக்கு, வெறும் பக்தி இதுதான் இருக்கும். அதுல நீங்க பாருங்களா, அதுல ஒரு கோயிலும், பெருமாள் கோயிலும், இன்னைக்கு கூட மதுரையில தேர் பாத்தீங்களா? அப்ப பார்க்கும்போது நமக்கு அப்படியே மெய் சிலிர்க்கணும். இவ்வளோ பக்தர்கள் நமக்காக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையே, சும்மா மகிமை பாடுவாங்க, பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்ப நான் தான் அது அப்படி பண்ணணும். அப்ப மனசா சக்தி கொடுங்க. மதுரைக்கு போய் சேவை பண்ண முடியல, சரி பரவாயில்ல, இங்க இருந்து மனசுல சக்தி கொடுங்க. அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே சக்தி கொடுங்க. என்னுடைய பக்தர்கள் நான் சாதாரண ட்ரெஸ்ல இங்க இருக்கிறேன்றது தெரியாம அங்க பண்றாங்க, எல்லாருடைய மன ஆசை நிறைவேறட்டும், தூய்மையாகட்டும். அந்த சக்தி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் பார்த்து டக்குன்னு வெளில வந்துடணும், வந்துட்டு அது பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவு டிவியே விட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா இப்படி டைவர்ட் பண்றீங்க, அந்த பக்தி பக்கமா போங்க. அந்த பக்தி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னதான் பாடுறாங்கன்னு பார்க்கும்போது நான் அந்த மாதிரி ஆகணுன்ற ஒரு உத்வேகம் வரும். சரி, அப்ப பாபா சொல்றாரு, இப்படிப்பட்ட விஷயங்களை நினைவு செஞ்சு செஞ்சு சதா மகிழ்ச்சியோட இருக்கணும். பயிற்சி, இந்த முயற்சியில உங்களுக்கு பயிற்சி ஏற்பட்டுருச்சு, உங்களுக்கு இயற்கையா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பிறகு மிகவும் குஷி நிறைஞ்ச நிலை ஏற்பட்டுவிடும். எப்பயுமே சதா குஷியாகவே இருப்பீங்க. நல்லது அப்படின்னு பாபா வாணி முடிச்சுட்டு, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு
ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: மற்ற அனைவரிடமிருந்தும் புத்தியுடைய ஈடுபாட்டை நீக்கி ஒரு தந்தையிடம் இணைக்க வேண்டும் மற்றும் அனைவரின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்தக்கூடிய சேவை செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட் இல்லையா, முதல்ல நம்மளுடைய புத்தியோடைய ஈடுபாட்டை பாபா கிட்ட இணைக்கணும். அதே மாதிரி மற்றவங்களும் வெளியில வச்சிருக்கிற அன்பு, மற்றவங்க கிட்ட கிடைக்கிற அன்பெல்லாம் தூக்கி பாபா கிட்ட போட்டு அந்த ஒருவர் ஆதாரமாக பிடிக்கணும். ஏன்னா அவர் தான் அழிவற்றவர், அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவர் நமக்கு சுகத்தை மட்டும்தான் கொடுப்பார். மற்றவங்க கிட்ட அன்பு பற்று வச்சுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அவங்க நம்மளை விட்டு போகும்போது துடிப்போம் இல்லையா. ரெண்டாவது, உண்மையிலும் உண்மையான சேவாதாரி ஆகணும். தனக்கு நன்மையையும் செஞ்சுக்கணும் மற்றும் பிறருக்கும் வழிகாட்டணும். மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நிலையை உருவாக்கிக்கணும். இந்த மகிழ்ச்சி நிறைந்த நிலையை விடுபட்ட நிலையிலும் அந்த ஒரு பாபாவை தவிர வேற யாரும் இல்லைன்ற அந்த நிலையில தான் கிடைக்கும். அப்போ உங்களை முதல்ல உயர்ந்த நிலையில உருவாக்கிக்கணும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் சேவை செய்யணும். இது ரெண்டுமே இருக்கணும் இல்லையா. வெறும் சேவை மட்டும் செஞ்சுட்டு ஆத்ம உணர்வே இல்லாமல் இருந்தாலும் மாட்டிக்கும். வரதானம்: ஞானம் நிறைந்த ஆத்மா ஆகி ஞானக்கடல் மற்றும் ஞானத்தில் மூழ்கக்கூடிய அனைத்து பலன்களிலும் நிறைந்தவர் ஆகுங்கள். ஞானம் நிறைந்த ஆத்மானா என்ன தெரியுமா? சரி, இதுக்கு விளக்கம் பார்த்துடலாம். ஞானி ஆத்மாவாக இருப்பவர்கள் எப்பவுமே ஞானக்கடல் மற்றும் ஞானத்தில் மூழ்கி இருப்பாங்க. அவங்க தான் ஞானி ஆத்மா. நம்ம எல்லாம் ஞானி ஆத்மா தான் இல்லையா. அப்போ அவங்களுடைய சிந்தனை ஃபுல்லாகவே பாபா கொடுத்த ஞானத்திலையும் அந்த ஞானக்கடலான இறைவன்லையுமே தான் புத்தி எப்பயுமே மூழ்கி இருக்குமா. ஏதாவது ஒன்று பார்த்தா கூட, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் கூட, பாபா நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்குது பாபா, அப்படி தான் தோணும். ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அனைத்து பலன்களின் சொரூபமாக இருக்கிறதுனால ஆசை என்றால் என்னன்னு தெரியாத நிலை தானாகவே இருக்கும். இறைவன் கொடுக்குற அனைத்து பலனும் நிரம்பியவராக இருக்கிறது, அதான் சொரூபமா இருக்கிறது. அப்ப எல்லாம் இருக்கிறவங்க எதுக்காவது ஆசைப்படுவானா? இல்லாதவங்க தான் ஆசைப்படுவாங்க. ஸோ இறைவன் நேற்று வானிலை சொன்னார் இல்லையா, பாபா ஒருத்தரை தெரிஞ்சுக்கிறதுனால அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. எப்பயுமே நிரம்பிய நிலை இருக்கும் உங்களுடைய மனசுல. அப்ப எதுக்கும் ஆசையும் பட மாட்டோம். அதனால ஆசைனா என்னன்னே தெரியாத நிலை, அதான் இச்சா மாத்திரம் அவித்யா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா சொன்னது இல்லையா. இச்சா அப்படின்னா ஆசை, அவித்யா வித்யாலயான்னு ஸ்கூலுக்கு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அவித்யானா அஞ்ஞானம், வித்யானா ஞானம், அவித்யானா அஞ்ஞானம். அப்போ ஞானம்னா என்னன்னே தெரியாத நிலை, அஞ்ஞானம்னா தெரியாத நிலை. அந்த நிலை தானாகவே வந்துடும். இப்போ ஆசைனா என்னன்னே தெரியலன்னா அப்புறம் நமக்கு எப்படி துக்கம் வரும் இல்லையா. எது மேலே ஆசை இருந்தால் தான் துக்கம் வரும். யார் அம்சத்தில் கூட சூப்பரான பாயிண்ட் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இது நான் சொல்கிறேன். இதுக்கு யார் அம்சத்தில் கூட ஏதாவது சுபாவ சம்ஸ்காரத்தின் அடிமையாகி இருப்பாங்களோ அவங்க பேரு மரியாதை கௌரவத்தை வேண்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. என்ன ஏன் என்ற கேள்விகளில் கூச்சலிடுபவர்களை, கூக்குரலிடுபவர்களை, உள்ளொன்றும் புறமொன்றுமான ரூபத்தில் இருப்பவர்களை ஞானி ஆத்மான்னு சொல்ல முடியாது. சூப்பர். அம்சம் வம்சம் ஆப்போசிட், அம்சத்துடைய ஆப்போசிட் வம்சம். அம்சம் அப்படின்னா அப்படியே ரொம்ப ரொம்ப கம்மியானது, அப்படி ஹிந்தி வார்த்தை. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ இங்கே வந்து ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் சாப்பிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் இங்கே வந்த உடனே டக்குன்னு சொல்லுவீங்க அவங்க யாரோ இங்கே இந்த சாம்பார் சாப்பிட்ருக்குறாங்கன்ட்டு. ஏன்னா அவங்க சாப்பிட்டு போன அந்த வாசனை கொஞ்சோண்டு இருக்குது பாருங்க, அதுதான் அம்சம்ன்றது. ஒரு உதாரணத்துக்காக அப்படி சொல்கிறேன். அப்படின்னா அம்சம். பாபா விகாரத்தெல்லாம் விட்டாச்சு பாபா, கொஞ்சோண்டு எண்ணத்தில் ஸ்லைட்டாக இருக்குது, அது அம்சம், அதுதான் அம்சம். அதுதான் பாபா சொல்றாரு. அப்போ யாருக்கு அம்சத்துல கூட அந்த சுபாவ சமஸ்காரத்தின் அடிமையாகி இருக்கிறாங்களோ, பழைய பாபாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன, பாபா ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருப்போம், நம்ம எல்லாரும் நம்மளை புகழணும், நம்மளை கௌரவிக்கணும் அப்படின்றது அது கொஞ்சோண்டு மனசுல இருந்தா கூட என்ன ஆகுமா, அதை பிச்சை கேட்குறவங்களா இருப்பாங்களாம். எதுக்கு எடுத்தாலும் ஏன் எனக்கு ஏன் இதுக்கு பண்ணல, ஏன்னா நான் பண்ணது என்ன தப்பு, இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பேசும்போது பார்த்தீங்கன்னா பேரு புகழிலிருந்து விலகி இருக்கணும்னு சொல்கிறோம், ஆனால் மனசுக்குள்ளே இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளொன்று புறமொன்றுமா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஞானி ஆத்மா கிடையாது. இப்போ ஞானி ஆத்மானா என்னன்னா எண்ணம் சொல் செயல் மூணு சமமாக இருக்கணும். அதுதான் விரும்புறது ஒன்று, ஆனால் நடத்தை வேற மாதிரி இருந்தால் கிடையாது. இன்னொன்று
3 காலத்தை உணர்ந்ததும் ஞானி ஆத்மா தான் இல்லையா? தேவதைகள் அப்படி இருக்கிறாங்கன்னா நானும் அப்படி இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிறத வச்சு தான் அப்படி ஆகுறோம். அப்போ இந்த ஞானத்திலே மூழ்கி இருக்கிறவங்க, ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் ஞானி ஆத்மா. அப்போ தேவதைகளுடைய குணங்கள் எனக்கு இப்போ இருக்கணும்னா அசுர குணத்தின் அம்சம் கூட எனக்கு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நம்மளை அறியாத நேரத்தில் வம்சமே வந்துடும். அதாவது ஃபுல் பழைய சம்ஸ்காரம் வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்லைட்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகிடும்? டபக்குன்னு எகிரி குதிக்க ஆரம்பிச்சிடும். சரி, சூப்பர். வரதனம் ஸ்லோகன். இந்த வாழ்க்கையில் எந்த வாழ்க்கை, இப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நம்ம? பிராமண வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை. இந்த பிராமண வாழ்க்கையில் அதீந்திரிய சுகம் மற்றும் ஆனந்தத்தின் அனுபவம் செய்கிறவங்களுக்கு பேரு தான் சகஜயோகி. இது பேரே சகஜயோகம் தான் போடுவாங்க. பிரம்மகுமாரிகள் ராஜயோகம், சகஜ ராஜயோகம். சகஜம்னா ஈஸியாக பண்ணுற யோகம். நாம் என்ன அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு சாப்பிடாம வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. ரொம்ப ஈஸியாக பஸ்ஸில் போயிட்டு இருப்போம், ஆனால் புத்தி பாபா கிட்ட இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சகஜ யோகினா யாருன்னா, இந்த வாழ்க்கையில் எப்பயுமே அதீந்திரிய சுகம் இருக்கும். ஃபுல் பாபா நினைவிலிருந்து அனைத்திலும் விடுபட்டாலே ஒரு சுகம் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் பண்ணல, சும்மா போய் தனியாக உட்காந்துட்டு உங்களை ஒளிப்புள்ளியாக நினைக்க முடியாட்டினா கூட பரவாயில்ல, பாபாவை மட்டும் ஒளிப்புள்ளியாக செம்பொன் நிறமான இடத்துல அதை மட்டும் நினச்சிட்டு அப்படியே உட்காருங்க. எதுவும் பேசத்தால எதுவும் தெரியல, அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த அமைதி. இப்போ நம்ம பண்ணிடலாம், ஏன்னா இன்னைக்கு சீக்கிரமாக தான் வந்திருக்குல்ல, இன்னைக்கு ரொம்ப நேரம் அந்த யோகா பண்ணலாம். அப்போ அந்த அதீந்திரிய சுகமும் ஆனந்தத்தின் அனுபவமும் எப்பவும் இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சகஜ யோகி அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. இப்போ இருக்க சயின்டிஸ்ட் எல்லாம் ஆகாயம் எவ்வளோ தூரம் இருக்கும், கடலில் அப்படி தேடிட்டு இருப்பாங்க. அவங்க ஏதாவது அவங்க எல்லை எங்கே இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிடைச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நம்மளுடைய முயற்சி எதுல இருக்குதுன்னா, அவங்களோட முயற்சி வந்து கண்டுபிடிக்கிறதுலே இருக்காது. அதனால அவங்க அற்பக சந்தோஷம் தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கிடைச்சிருக்காரு. நம்ம முயற்சி செய்யணும். இப்போ இருக்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவதையாக முயற்சி செய்யணும். அப்புறம் பரந்தாமத்துக்கு இன்னொன்று பாபா சொன்னாரு, அந்த சயின்டிஸ்ட் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால யாரும் அவங்களுக்கு கோயில் கட்டி பூஜை பண்ண போறது இல்லை, உங்களை தான் பண்ண போறாங்க, அந்த முயற்சியிலே இருக்கணும் அப்படின்னாரு. தேவதைகள் கூட கடவுளாக முடியாது. ஆனா மனிதர்கள் வந்து நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப தேவதைகளுக்கு கடவுளாக முடியாதுன்னா மனிதர்கள் எப்படி கடவுள் ஆவாங்க? சூப்பர் பாயிண்ட் இல்லையா? தேவதைகளை கட்சி வரையும் தேவதைன்றீங்க, அப்போ சொர்க்கத்துல வாழ்ந்தவங்களே தேவதையா தான் இருப்பாங்கன்னா கலியுகத்துல இருக்கிறவங்க எப்படி கடவுளாக முடியும்? சூப்பர் பாயிண்ட் இல்லையா? இந்த நாடகம் வந்து சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கத்துல இருக்கு. சொர்க்கத்துல இருக்கவங்க வந்து அவங்களுக்கு உடல் சரீரம் வேண்டாம்னா அவங்க நினைச்ச உடனே வேற சரீரம் எடுத்துருவாங்க. நம்ம கூட இப்பயும் எடுக்கலாம். நமக்கு சரீரம் மேல முழு பற்றே இல்லைன்னா நம்ம நினைச்சா கூட இந்த ஆத்மா டக்குன்னு விடுபட்ட அடைஞ்சிரும். இச்சா அவதி அப்படின்னா இச்சா மாத்திரம் அவதியா அப்படின்னா ஆசையே தெரியாத நிலையில. ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. எப்ப ஏற்படும் அந்த நிலை? அம்சத்துல கூட பழைய சுபாவ சமஸ்காரங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா வந்துடும் அப்படின்னு சொன்னாரு. சரி, நம்ம எந்த இடத்துல ஞானம் கொடுக்குறோமோ அந்த இடத்துல தான் நம்மளோட கோவில் கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் டிவியில இத்தனை கோவில் எல்லாம் கூட்டம் இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கு இவ்வளோ பக்தர்கள் இருக்காங்களே, நம்மளுக்கு வைராக்கியம் வந்து அதுக்கான முயற்சி அப்படின்னு அங்க போய் கூட நம்ம எதுவும் பண்ண வேணாம், இங்க இருந்து சக்தியை கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. சரி, அப்படி முயற்சி பண்ணணும். சரி, அடுத்தது விழாக்கெல்லாம் நடக்கும்போது மக்கள் அதிகமா வருவாங்க, அதனால அழுக்கும் ஏற்படுது. அந்த அழுக்கை நம்ம நீக்கணும். இப்ப நிறைய பேர் அவங்க பட விளக்கத்தால வாய் மூட எதுவும் சொல்ல முடியல. இப்ப பிக்சர் கலெக்ட் பண்ணணும், அவங்க ஸ்கிரீன் போட்டு படம் எடுத்து காமிக்கணும். அப்புறம் யாருக்காவது ஈஸியா இன்னும் கொஞ்சம் ஈஸியா நாணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பாயிண்ட் அதிகமா எழுதணும். அது மெயின் இல்லையா? அந்த பாயிண்ட் எல்லாம் எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, இவங்க இப்பதான் இருந்தாங்க. சரி, அகிலன் சரி சொல்லுங்க.